Hi friends, இன்னைக்கு கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அட் சி வர்மா இன்ட்ரடக்ஷன் டு ஃபிசிக்ஸ் பார்ட் 3 பார்க்கலாம். யூனிட்ஸ். ஃபிசிக்ஸ் டிஸ்கிரைப் த லா ஆஃப் நேச்சர். ஃபிசிக்ஸ் வந்து நேச்சரில் இருக்க லாஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. திஸ் டிஸ்கிரிப்ஷன் இஸ் குவான்டிடேட்டிவ் அண்ட் இன்வால்வ் மெஷர்மெண்ட் அண்ட் கம்பேரிசன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இந்த டிஸ்கிரிப்ஷன் எதெல்லாம் வந்து சொல்லுது அப்படின்னா அளவு குவான்டிடேட்டிவ் அண்ட் இன்வால்வ்ஸ் மெஷர்மெண்ட். சில இவ்வளோ லென்த்து, இவ்வளோ மீட்டரு, இவ்வளோ ஹார்ஸ், இவ்வளோ நேரம், ஹார்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. டு மெஷர் எ ஃபிசிக்கல் குவான்டிட்டி வி நீட் சம் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் தட் குவான்டிட்டி. நமக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியை மெஷர் பண்ண முடியும். அண்ட் எலஃபண்ட் இஸ் ஹெவியர் தென் எ கோட், பட் எக்ஸாக்ட்லி ஹவு மெனி டைம்ஸ். எலஃபண்ட் வந்து கோட்டை விட ஹெவியராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்த்தாவே சொல்லணும். ஆனால் எக்ஸாக்டாக அது எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் மாஸ் யூஸ் பண்ணி அதோடைய ஃபிசிக்கல் குவான்டிட்டியை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். This question can be easily answered if we have chosen a standard mass calling it a unit mass. நமக்கு வந்து அதாவது ஸ்டாண்டர்ட் மாஸை யூனிட் மாஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மாஸ் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இஃப் த எலஃபண்ட் இஸ் 200 times the unit mass and the goat is 20 times, we know that the elephant is 10 times heavier than the goat. 10 times வந்து எலஃபண்ட் வந்து கோட்டோட அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நமக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, அதாவது ஸ்டாண்டர்ட் மாஸ் இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் மாஸ்னு சொல்லுவோம். நமக்கு யூனிட் மாஸ் தெரிஞ்சதுனால அந்த கோட்டோடைய ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிச்சு. If I have the knowledge of the unit length and someone says that Gandhi Maidan is 5 times the unit length from here. இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க காந்தி மைதான் வந்து இங்கேருந்து 5 டைம்ஸோட நான் தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட் மாஸ் அதாவது யூனிட் லென்த்தை பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் இருந்ததாக மட்டும்தான் நான் வந்து எதில் காந்தி மைதானுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். இப்போ நடந்து போகலாம், இல்லை அப்படின்னா பஸ்ஸில் போகலாம். இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து காந்தி மைதான் எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் வந்து என்னால் சூஸ் பண்ண முடியும். ஐ வில் ஹாவ் த ஐடியா வெதர் ஐ ஷுட் வாக் டவுன் டு காந்தி மைதான் ஆர் ஐ ஷுட் ரைட் எ ரிக்ஷா ஆர் ஐ ஷுட் கோ பை எ பஸ். Thus the physical quantities are quantitatively expressed in term of a unit that quantity. இப்படி தான் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து குவான்டிடேட்டிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அதோடைய யூனிட்ஸ் எல்லாம் வந்து. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த மெஷர்மெண்ட் ஆஃப் த குவான்டிட்டி இஸ் மென்ஷன்ட் இன் 2 parts. 2 பார்ட்டாக வந்து அதோடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம். த ஃபர்ஸ்ட் பார்ட் கிவ்ஸ் ஹவு மெனி டைம் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் யூனிட், எத்தனை டைம் அந்த ஸ்டாண்டர்ட் யூனிட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செகண்ட் பார்ட் கிவ்ஸ் த நேம் ஆஃப் த யூனிட், அந்த யூனிட்டுடைய நேம் என்ன, எத்தனை டைம் அண்ட் யூனிட்டுடைய நேம் என்ன. Thus suppose I have to study for 2 hours. 2 hours நான் வந்து படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். The numeric part 2 வந்துட்டு says that it is 2 times of the unit. 2 டைமோட அந்த யூனிட் வந்து இருக்குது ஆஃப் டைம். And the second part has says that the unit chosen here is an hour. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஈக்குவல் டு நம்பர் ப்ளஸ் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ 2 hours நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த நியூமரிக் பார்ட்டு தான் வந்து 2, என்ன யூனிட்டுங்கிறது வந்து ஹார்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.